Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா டேஸ்டியான தக்காளி ஊறுகாய். இன்னைக்கு நான் செய்ய போற தக்காளி ஊறுகாய் வந்து வெயில்ல வைக்க தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. ஒரு வருஷம் கேரண்டியா உங்களுக்கு கெடாம இருக்கும். வாங்க அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். Baby you give me ice and fire. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு க்ளீனான துணியில் சுத்தமாக தொடச்சி ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 கிலோ தக்காளி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், புளி வந்து ஒரு 150 கிராம் க்ளீன் பண்ணி கொட்டை நார் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சுடுதண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஊறி வரணும். அப்புறம் கரைச்சி தனியாக ஜூஸ் எடுத்துக்கணும். புளியை ஊற வச்சுட்டு அடுத்து 2 கிலோ தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். தனி மிளகாத்தூள் 4 டேபிள் ஸ்பூன், பூண்டு 200 கிராம், 3 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 துண்டு பெருங்காயம், 3 வரமிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 300 ml நல்லெண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது 2 கிலோ தக்காளியை கட் பண்ணி எடுத்துப்போம். தக்காளி வந்து பெருசாக கட் பண்ணால் போதும், ஏன்னா நம்ம வேக வச்சு மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதனால் தக்காளியை பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னா நீங்கள் கட் பண்ணுற கத்தி யூஸ் பண்ணுற பொருள்லாம் ஊறுகாய் செய்யும் போது எதுலேயும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாத க்ளீனாக வச்சு செஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஊறுகாய் ரொம்ப நாள் வரும். ஒரு வருஷம் கேரண்டியாக உங்களுக்கு வரும். தக்காளி ஊறுகாய் செஞ்சு பார்த்துட்டு தான் ரெண்டாவது உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ 2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு பேன் சூடான உடனே 150 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் தான் ஊறுகாய் செய்யணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது 2 துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வருது. ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடான எண்ணெயில் பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்ச 2 கிலோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயில் தக்காளி ஆட் பண்ணும் போது கொஞ்சம் தள்ளி நின்று ஆட் பண்ணுங்கள், ஏன்னா எண்ணெய் தெறிக்கும். தக்காளியில் ஈரம் இருக்கிறதால எண்ணெய் தெறிக்கும், அதனால் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ 2 கிலோ தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். 150 ஆயிலில் 2 துண்டு பெருங்காயம் போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹை ஃப்ளேம் வச்சு விட்டுருங்க. அடுத்து வந்து நம்ம கரைச்சி வச்ச புளியை 150 கிராம் புளி வந்து கரைச்சி அந்த ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா தண்ணி தக்காளிலையும் இருக்கும், புளி தண்ணிலையும் இருக்கும். உப்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வேணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்யும் போது ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பாருங்கள் எப்படி நல்லா கொதித்து பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் திருப்பி கலக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். புளி, பெருங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு. நம்ம ஊற்றும் போது தண்ணியாக இருந்தது, புளி தண்ணி ஊற்றும் போது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அந்த கொதித்து பபுள்ஸ் வரும், அது வந்து நல்லா திக்னஸாக வரணும். பாருங்கள் பபுள்ஸ் எப்படி வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஊறுகாய் பொடி ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். வெந்தயத்தை விட 2 மடங்கு வந்து கடுகு ஆட் பண்ணோம் ஊறுகாய் பொடிக்கு. பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயம் பாருங்கள் எந்த கலரில் இருக்குது. இந்த கலரில் வெந்தயத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு க்ளீனான ஜாரில் இப்போ 200 கிராம் பூண்டை வந்து 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பதத்தில் வந்து பூண்டை அரைச்சி எடுத்துக்கணும். 200 கிராம் பூண்டு,
2 கிலோ தக்காளிக்கு 200 கிராம் பூண்டு, 1 கிலோ தக்காளினா நீங்கள் 100 கிராம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கடுகு வெந்தயம் ஆறிடுச்சு. இப்போ அந்த பொடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஊறுகாய் பொடியை அரைக்கும் போது பல்ஸ் மோடில் அரைங்க, விட்டு விட்டு, இல்லைன்னா ஹீட்டில் தீஞ்சு போய் டேஸ்ட் மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி, புளி தண்ணி, பெருங்காயம் போட்டு நல்லா வேக வச்ச கலவையை இப்போது மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆறி இருக்கணும். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஆறின பிறகு அரைச்சி எடுங்க. இப்போ மிக்சி சம்மந்தப்பட்ட ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போது ஒரு பேனில் 150 நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 150 ml. உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலனா கடலெண்ணெயில் செஞ்சுக்கலாம். நல்லெண்ணெயில் தான் ஊறுகாய் செய்யணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தான் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். அடுத்து 3 காஞ்ச மிளகா, ஒரு நிமிஷம் வாட்டி எடுத்துக்கலாம். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலை, அரைச்சி வச்ச பூண்டை இப்போ ஆட் பண்ணிப்போம். 200 கிராம் பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அடி பிடிக்காத நல்லா கலரி விட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத கரெக்டான பதத்தில் தக்காளி ஊறுகாய் செய்ய முடியும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 2 கிலோ தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் 1 கிலோ தக்காளிக்கு செய்கிறீங்கன்னா இதில் பாதி சேர்த்துக்குங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள் வாசனை வந்து போகணும். அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகாய்க்கு வந்து தனி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணோம். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. நீங்கள் தனி மிளகாத்தூள் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது கலரும் கொடுக்கும், தனியாக டேஸ்ட்டும் வரும் உங்களுக்கு நல்லா. இப்போ நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூள் போடும் போது சிம்மில் வச்சு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, புளி, பெருங்காயம் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காத. இந்த வீடியோவில் வரா மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்ச ஊறுகாய் பொடியை ஆட் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கு. வெந்தயத்தை விட கடுகு வந்து 1 மடங்கு அதிகமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொடி வந்து அங்கங்கே கட்டியாக தங்கிடும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த பதம் வந்தவுடனே தான் நீங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். பாருங்கள், பபுள்ஸ் எவ்வளோ திக்காக வருது, ஆவி வருது வெளியே. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் கண்டிப்பாக ஊறுகாய்க்கு சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு தனி ஃப்ளேவர் வரும். இல்லைனா ரொம்ப காரம் ஆகிடும். அந்த வெல்லம்ன்றது வந்து ஸ்வீட்னஸ் அவ்வளோ கொடுக்காது, நீங்கள் பயப்படாதீங்க. வெல்லம் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஊறுகாய்க்கு. நீங்கள் கடையில் வாங்குகிற ஊறுகாயில் கூட வெல்லம் சேர்ப்பாங்க கண்டிப்பாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா அடியில் கரண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காத. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரி விடலாம். நீங்கள் அந்த பபுள்ஸ் வரும், அப்போ வந்து தெரிக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இப்போ இந்த கலர் வந்தவுடனே நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கலரு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரில் இருந்தது, இப்போ டார்க் ரெட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், டார்க் ரெட் கலர் வந்தவுடனே நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடாத அப்படியே ஒரு நைட் ஆற விட்டுருங்க. தூசி படாத இடமா இருக்கணும்.
இப்போ மறுநாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மறுநாள் காலைல எடுத்த ஷாட்டு பாருங்கள், எவ்வளோ திக்னஸாக வந்திருக்கு. இப்போது நான் ஒரு க்ளீனான ட்ரை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 2 கிலோ தக்காளிக்கு 2 பாட்டிலில் வந்திருக்கு. நீங்கள் 1 கிலோ தக்காளியில் கூட செய்யலாம். இப்போ நான் 2 கிலோவுக்கு சொன்ன இன்க்ரீடியன்ஸை அப்படியே 1 கிலோ தக்காளிக்கு பாதியாக குறைச்சி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி மற்ற ஊறுகாவோட வீடியோலாம் பூண்டு மாங்காய் போன்ற வீடியோங்கெல்லாம் நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். அதையும் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.